சார் இப்போ தேனிசை தென்றல் தேவா உங்களுடைய பாட்டுகள் அப்புறம் இளையராஜா இவங்க பாட்டுகள் மாதிரி இப்போ வர இசையமைப்பாளர் பாட்டுகள் இல்லைன்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த புரியலையே. அதாவது காலம் கடந்து உங்களுடைய பாடல்கள் இன்னும் வந்து நிக்குது. ராஜா சார் ரெண்டு பேர் பாட்டும் காலம் கடந்து நிக்குது. ஆனா இப்ப இருக்கவங்களோட பாட்டு வந்து கொஞ்ச நாள்ல மறைஞ்சிருது. அது எப்படி குறிப்பா வந்து இசையோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. அந்த பாடல்களோட அது வந்து புரிய மாட்டேங்குது மாதிரி. அதுக்கு நான் வந்து என்ன ஒரே ஒரு அப்பெல்லாம் சொல்வேன்னா, இது பேர் வந்து ஜெனரேஷன் கேப்ன்றேன். இப்போ இருக்கிற பாட்டு புரியலன்னா, நான் வந்து புரியலன்னா, நான் வந்து இந்த 2K கிட்ஸுக்கிட்ட போகலன்னு அர்த்தம். என்ன 2K கிட்ஸ் இந்த பசங்க மியூசிக் டைரக்டர் பிள்ளைங்கள்லாம் என்ன பாட்டு போடுறாங்கன்னா, நான் பழைய ஆளாக ஆகிடுறேன். இந்த பாட்டு இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட நானும் பாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் யூத் மியூசிக் டைரக்டர் பாடிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற பாட்டை எனக்கு குறை சொல்ல முடியல. எதுக்கு சொல்ல முடியலன்னா, விஸ்வநாதன் அப்போ விஸ்வநாதன் ராமூர்த்தி இருக்கும்பொழுது அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும். அவங்க பாட்டு பிடிக்கும். அதுக்கு முன்ன பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ புரியாது, அவ்வளோ இது இல்லை. விஸ்வநாதன் பாட்டு எங்கள் அப்பாவை கேட்டால் தியாகராஜ பகவதர் பிடிக்கும்னுவார். அவர் காலத்தை சொல்லுவார். இப்போ நம்ம காலத்தில் விஸ்வநாதன் பவர். இப்போ போக போக பார்த்தா இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்மளே ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டப்பா தாத்தா இது பெரிய பழைய பாட்டு தாத்தான்னு இப்போ இருக்கிற பாட்டு போடுறாங்க. அதை வந்து நான் ஜெனரேஷன் கேப்னு சொல்வேன். ராஜா சார் பாட்டும் என் பாட்டும் இன்னும் வந்து படங்களில் போடுறாங்க, ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா, அப்போது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வாழை படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வாழைப்படத்தில் பஞ்சு மிட்டாய் சிலை கட்டி தூது வலையால் அரைச்சலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டோனியில் பஞ்சு மிட்டாய் வச்சு ஒரு ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் லியோ படத்தில் வந்து கருகரு கருப்பாய் பாட்டு இருந்தது. அப்படின்னா 35 வருஷம் கடந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிற்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அதை மட்டும் சொல்லிப்பேன். இப்போ யூத் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு நான் சொல்ல முடியல. என் பாட்டு காலம் கடந்து நிற்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் ஒன்று கேட்டேன், லப்பர் பந்துன்னு ஒரு படத்தில். அந்த டயலாக் கூட எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு 7 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர் பண்ணலான்ற மாதிரி பாட்டுகள் இருக்குது என்கிட்ட. மலேசியாவில் KL ஜூன் 23 ஒரு பாட்டு பண்ணோம். நைட்டு 12 மணி வரைக்கும் பண்ணோம். அங்கே அலோவ் பண்ணாங்க. 12 மணிக்கு பண்ணக்கூடாது சார். அப்போது எங்களுக்கு வந்து ஒரு 55-60 பாட்டு எங்களுக்கு ஃபுல் சாங் ஃபுல்லாக பண்ணிட்டோம். மற்ற ஊர்களில் போகும்போது சார் நீங்கள் வந்து 10 மணிக்கே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டுகள் 40 பாட்டு 45 பாட்டு டைமிங்கை பொறுத்து தான் நாங்கள் எவ்வளோ பாட்டு பண்ணுறோன்னு தெரியும். அதனால தான் நடுவில் யாருமே பேசாமல் இருந்தால் நல்லா பாட்டுகள் நிறைய போகும். சில ஊர்லெல்லாம் வந்து நடுவில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, பாட்டுகள் எங்களுக்கு ஐயோ நல்ல பாட்டெல்லாம் கொடுக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார். சார் தற்போது உங்களை மனம் கவர்ந்த இளம் இசையமைப்பாளர் யாரும் இருக்காங்களா? ஏன்னா பல்வேறு இளம் இசையமைப்பாளர் நிறைய பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா இப்போது லேட்டஸ்ட்டாக ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு, ஸ்டாண்டர்டாக இருக்குது. சார் இந்த இளம் இசையமைப்பாளர்கிட்ட நீங்கள் எதுவும் வலியுறுத்துற மாதிரி இருக்கீங்களா? அதாவது வந்து இந்த பழைய பாடல்கள் போன்று வந்து இப்போ இசைகள் இல்லை அது நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இப்போ நிறைய பாட்டு பாடிட்டுருக்கேன் இப்போது. ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாம். ஆனால் அவங்களுக்கு அறிவுறுத்தல் இல்லை. நான் ஒரே ஒரு அறிவுறுத்தல் மட்டும் நான் சொல்லுவேன் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து நல்லா பாட்டு செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆனால் படத்தை விரயம் பண்ணாமல் சேர்த்து வைங்க. ஃப்யூச்சருக்கு பிள்ளைகளுக்கு பேர பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ரொம்ப விரயம் பண்ணாமல் எல்லாம் அதை வந்து ஒரு நல்லா அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும் என்னுடைய இதிலேருந்து பார்த்தா. இப்போ வர இசையமைப்பாளர் எல்லாமே வந்து படத்தில் நடிக்கிறாங்க. என்ன சொல்லுன்னா
ஒரு தனி இசையமைக்க முடியாம நடிக்கிறாங்க. அந்த இசையமைப்பாளர் என்ன பண்றாங்க, டேரக்டர் போய் இந்த படத்துக்கு நான் நடிகர் நினைக்கிறேன், நானே இசையமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு அந்த டேரக்டருக்கு டிமாண்ட் பண்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர் டிமாண்டு, அவர் வைக்கிற டிமாண்ட். அதுக்கு யாருக்கு மனசு இருக்கோ அவங்க பண்ணட்டுமே. இதனால டேரக்டரோட யோசனை இல்லை அவர் ஒத்துக்கிட்டு தான் செய்கிறாங்க எல்லாரும்.